அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அநீதத்தை பயந்து கொள்ளுங்கள், அதுதான் மறுமையில் இருக்கக்கூடிய இருள்களில் மிக அதிகமான இருள் என்று சொன்னார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த பூமியில் இருக்கக்கூடிய சில பாவங்களுக்கு தண்டனையை இறைவன் விரைவாக முற்படுத்துவான், விரைவாக கொடுக்க வேண்டுமென்று இறைவன் நாடுவான். அதில் ஒன்று பெற்றோருக்கு மாறுபட்டு நடத்தல், இன்னொன்று அநீதம் செய்தல். அநீதம் செய்தவனுக்கு நீதியை நிலைநாட்ட இறைவன் விரும்புவான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் பரம ஏழை என்பவன் யார் தெரியுமா? நன்மைகளை மூட்டை மூட்டையாக சுமந்து வருவான், மலையளவிற்கு நன்மைகளை சுமந்து வருவான். சுமந்து வருபவனுக்கு பின்னால் வரிசையாக மக்கள் நிற்பார்கள். அது அவனுடைய குறையை பற்றி பேசியிருப்பான், ஒரு உரிமையை பறித்திருப்பான், செல்வத்தை சூறையாடி இருப்பான், மனதை காயப்படுத்தி இருப்பான். இப்படி மனிதர்களுக்கு அநீதம் செய்திருப்பான். நீதியை நிலைநாட்டுவதற்காக அநீதம் செய்தவனுடைய நன்மையை எடுத்து செய்யப்பட்டவருக்கு இறைவன் வழங்குவான். எல்லா நன்மைகளும் வழங்கப்பட்டு எந்த நன்மையும் அவனிடம் இல்லாமல் இவன் செய்த செயலுக்கு பகரமாக கொடுப்பதற்கு இல்லாத பட்சத்தில் அவர்களுடைய பாவங்கள், அவர்களுடைய குற்றங்கள் அனைத்தையும் இவன் மேல் சுமத்தி இவனை நரகத்தில் தூக்கி வீசுவான். நன்மைகளை சுமந்து வந்த இவன் அநீதத்தின் காரணமாக இறைவன் மீது செலுத்துவதால் நரகத்தில் தூக்கி வீசப்படும் இவன்தான் பரம ஏழை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.